ஏன் இப்படி கத்திட்டே இருக்கீங்க? ஐயோ அம்மா, அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசினதே இவ கேட்கவே இல்லையா? அதுதாண்டி. இங்க பாருங்க, நீங்க 2 பேருமே எதுக்காக கத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் ஒண்ணும் சும்மா சந்தோஷமாலாம் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வரல. அந்த போஸ் மேல செம்ம காண்ட்ல தான் வந்திருக்கேன். சரிங்களா? இப்ப எங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி நிப்பாட்டுறதா, இல்ல மனமேடையில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி நிப்பாட்டுறதா, இல்ல அவ அந்த தாலியை எடுத்து என் கழுத்துல கட்ட வருவான்ல, அப்ப அந்த தாலியை புடுங்கி விட்டு எறிஞ்சு நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி நிப்பாட்டுறதான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஆப்ஷன் ஏ, இப்பவே போய் சொல்றது. ஆப்ஷன் பி, மனமேடையில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்றது. ஆப்ஷன் சி, தாலி கட்ட வரப்போ அத புடுங்கி விட்டு எரிஞ்சிட்டு சொல்றது. இத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல சி நல்லா இருக்குல்ல? ஆனா அதை விட ஆப்ஷன் டி ஒன்னு இருக்கு. ஒருவேளை அந்த நேரத்துல எனக்கு தாலி கட்டிக்கலாம்னு தோணுச்சுன்னா அதையும் செஞ்சாலும் செய்வேன். நான் இந்த ஆப்ஷன் நல்லா இல்லம்மா. என் லைஃப்ல எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல எடுத்த டிசிஷன் தான் சரியா இருந்திருக்கு.